Hello students, today வந்து 10th standard chapter 3 algebra தமிழில் இயற்கணிதம்னு சொல்லுவோம். அதில் exercise 3.12 இருக்க sums எல்லாம் தான் பார்க்க போகிறோம். first sum பார்க்கலாம். first question read பண்ணுறேன். If the difference between a number and its reciprocal is 24 divided by 5, find the number அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு எண் மற்றும் அதன் தலைகீழி ஆகியவற்றின் வித்தியாசம் 24 டிவைடட் பை 5 எனில் அந்த எண்ணை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு நம்பர் இருக்குது, அது அதோட தலைகீழாக அந்த நம்பரை வந்து தலைகீழாக பண்ண 1/2ன்னு இருக்குது, அது -2/1 அதை வந்து ரெண்டே இது பண்ணால் அதுக்கு ரெண்டுக்கு இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து இதுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் பார்த்துடலாம். லெட் ஏ நம்பர் பி ஏ எக்ஸ், எனக்கு தெரியாத நம்பரை வந்து எக்ஸ்ன்னு வச்சுருக்கிறேன், அதுக்கும் அதோட தலைகீழி தானே, அப்போ 1/x தானே ரெசிப்ரோக்கல். ஸோ இட்ஸ் ரெசிப்ரோக்கல் இஸ் 1/x. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் என்னென்னு கொடுத்துருக்காங்க, 24 டிவைடட் பை 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ x மைனஸ் 1/x ஈக்குவல் டு 24 டிவைடட் பை 5. ஓகேங்களா? அது எழுதிட்டேன். ஸோ இதை ரெண்டையும் நான் வந்து கிராஸ் மல்டிப்ளை, இங்கே எக்ஸ் இருக்குது, ஸோ இங்கே 1 தான் இருக்குது. ஸோ பேஸை நான் வந்து ஈக்குவல் பண்ணணும். ஸோ இங்கே வந்து எக்ஸால் மேலே கீழே மல்டிப்ளை பண்ண கீழே எக்ஸ் கிடைக்குமா? ஸோ மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ மேலே x² - 1 டிவைடட் பை எக்ஸ்ன்னு வருது. ஈக்குவல் டு இதுக்கு ஈக்குவல் தானே 24 டிவைடட் பை 5. ஸோ நான் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், x² - 1 இன்ட்டு 5 ஈக்குவல் டு 24x. ஸோ 5 உள்ள கொண்டு போனால் 5x² - 1 இன்ட்டு 5 5. இந்த ப்ளஸ் 24 இந்த பக்கம் வச்சுன்னா -24. ஸோ -24x ஈக்குவல் டு 0. இது நமக்கு என்ன ஃபார்மேட்டில் கிடச்சிருக்கு, இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அந்த ஃபார்மேட்டில் இருக்கா. ஸோ இதை வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணலாமா? ஸோ அதுதான் நான் ஆல்ரெடி ப்ரீவியஸாக இருக்க சம்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், 2 மெத்தடுன்னு. டைரெக்டாக நான் அதை எழுதியிருக்கிறேன். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை நான் ஃபார்ம் பண்ணி எழுதிக்கிறேன். அதாவது ஸ்கொயர்டு 1 நெக்ஸ்ட்டு 0 அந்த ஃபார்மேட்டில் எழுதிட்டு ஃபஸ்ட்டு இந்த சென்டராக இருக்குல்ல அந்த வேல்யூவை நான் பிரிக்க பார்க்குறேன். பிரிக்க பார்த்துட்டு அதிலிருந்து நான் இது ரெண்டையும் செட்டாக இருந்தது காமனாக வெளியே எடுக்க முடியும். ஸோ 5x² - 24 + 1x 24 எழுதுகிறேன், -25x + 1x - 5 = 0ன்னு எழுதுகிறேன். இந்த மட்டும் நான் இப்படி எழுதுகிறேன். ஓகேங்களா? அப்போது இந்த ரெண்டையும் நான் செட்டாக எடுத்துட்டேன்னா இதிலேருந்து 5x காமனாக வெளில எடுக்கலாமா? ஸோ அதை எழுதியிருக்கேன். ப்ராக்கெட்டில் x - 5 இது உள்ளே கொண்டு போய் வந்தாலும் எனக்கு இதே வேல்யூ தானே கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இதை நான் எடுத்துக்கிறேன். +1 எடுத்துட்டேன்னா x - 5 வருமா, இங்கே x - 5 இங்கே x - 5 ஈக்குவல் டு 0. அப்போ ரெண்டு காமனாக இருக்குது, அப்போ நான் 1 மட்டும் எழுதிக்கலாம். ரிமைனிங் 5x + 1 ஸோ 5x + 1 ஈக்குவல் டு 0. ஸோ x - 5 ஈக்குவல் டு 0, அப்போ x ஈக்குவல் டு 5. 5x + 1 ஈக்குவல் டு 0, 5x ஈக்குவல் டு -1, x ஈக்குவல் டு -1 டிவைடட் பை 5. ஸோ x ஈக்குவல் டு 5, x வேல்யூ என்ன, 5, -1, 5. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? மெத்தட் 2 பார்க்கலாம். அதே குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் எழுதிட்டேன், ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். இதுவும் ஃபேக்டரைசேஷன் தான், இது ஃபேக்டரைசேஷன் தான். என்ன பண்ணுறேன்னா -25 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே 5 இருக்குது. ஸோ x² முன்னாடி ஏதாச்சும் நம்பராக இருந்ததுன்னா அது வந்து கான்ஸ்டண்ட்டால் மல்டிப்ளை பண்ணும். மல்டிப்ளை பண்ண எனக்கு கிடைக்கும் 25. இங்கே மைனஸ் சைன் இருக்குது, ஸோ -25 போட்டேன். எதையும் மல்டிப்ளை பண்ண எனக்கு 25 கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மல்டிப்ளை பண்ணக்கூடிய நம்பரை ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு இந்த சென்டரில் இருக்க நம்பர் கிடைக்கும், வேல்யூ கிடைக்கும். ஸோ அதுதான் பண்ண போகிறேன். அப்போ 25 × 1 25. அப்போது எனக்கு என்ன வரும், 24 வரணும். அப்போ -24 அப்போ -24 மைனஸ் வேணும்னா பெரிய நம்பருக்கு அந்த சைன் போடுறேன். ஸோ சைன் போடுறேன், இங்கே ப்ளஸ் போடுறேன். அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் எனக்கு -24 கிடச்சிருமா? ஸோ அதுதான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். இன்னொரு கண்டிஷன் என்ன இருக்குது, இங்கே எதால் மல்டிப்ளை பண்ணமோ அதே நம்பரால் டிவைடும் பண்ணணும். ஸோ 25 டிவைடட் பை 5 போடுறேன், 1/5 போடுறேன். ஸோ அதுதான் இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ போட்டால் என்ன வரும், 5th டேபிளில் 5 டைம்ஸ் வரும். ஸோ 1 மேலே வந்து -5 கிடைக்கும், இங்கே வந்து 1/5 அப்படியே தான் இருக்கும். ஸோ இதை நான் எப்படி எழுதலாம், x - 5ன்னு எழுதலாம், இங்கே வந்து 5x + 1ன்னு எழுதலாம், ஈக்குவல் டு 0. ஸோ சேம் இங்கே கிடச்சது இங்கே கிடச்சிருச்சா, அதுதான். ஸோ சேம் ப்ரொசீஜர் இதை பண்ணோம்னா எக்ஸ் வேல்யூ வந்து என்னென்னு கிடச்சிடும். நெக்ஸ்ட் செகண்ட் சம் பார்க்கலாம். கொஸ்டின் ரீட் பண்ணுறேன்.
12 மீட்டர் இன்ட்டு 16 மீட்டர் அளவுகள் கொண்ட ஒரு செவ்வக வடிவ பூங்காவை சுற்றி W மீட்டர் அகலமுள்ள நடைபாதை அமைக்கப்படும் போது அதன் மொத்த பரப்பு 285 சதுர மீட்டராக அதிகரிக்கிறது. நடைபாதையின் அகலத்தை கணக்கிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நான் அப்படியே இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். A garden measuring 12 meter by 16 meter is to have a pedestrian pathway that is W meters wide installed all the way around so that it increase the total area to 285 meter square. What is the width of the pathway அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க கொடுத்துருக்க கொஸ்டினில் கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம ஃபஸ்ட்டு டயக்ராம் வந்து ட்ரா பண்ணிடலாம். ஒரு செவ்வக வடிவம்னு சொல்லிட்டாங்க. செவ்வகன்னா என்ன? L into B. லென்த் 2 ஈக்குவலாக இருக்கும், பிரெத் 2 ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ செவ்வக வடிவமில் வந்து இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ செவ்வக வடிவ பூங்கா, அதை சுற்றி W மீட்டர் அகலம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த எவ்வளோ அகலம் அவங்க சொல்ல அதை வந்து Wன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நான் எல்லாமே Wன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். நடைபாதை, அதாவது ஒரு பாத்வே வந்து அமைக்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் ஒரு பூங்கா. இதை சுற்றி W அகலத்தில் வந்து பாத்வே வந்து இது பண்ணுறாங்க. அதை நான் வந்து Wன்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதன் மொத்த பரப்பு வந்து 285ன்னு சொல்லிட்டாங்க. இது மொத்தமாக சேர்ந்தது 285ன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இது பாத்வே அமைச்சதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து 285 சதுர மீட்டர்னு சொல்கிறாங்க, அதிகரிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நடைபாதையின் அகலம் காண்க. இந்த W என்ன, இது எவ்வளோ வித்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது. ஸோ இது வந்து பூங்கா, அதை வந்து ABCDன்னு எடுத்துக்கிறேன். இது வந்து பாத்வே, அதை வந்து A' B' C' எடுத்துக்கிறேன். அது எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க? 12 × 16ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே 12ன்னா இது 16. அப்போ இது 16னா இதுவும் கண்டிப்பாக 16ஆக தான் இருக்கும். இது 12னா இது கண்டிப்பாக இதுவும் 12ஆக தான் இருக்கும். அப்போ வெளியில் இருக்கிறது என்ன இருக்கும்? இங்கே வந்து 16 இருக்குது. ஸோ இது 16 ப்ளஸ் டபிள்யூவா. ஸோ இந்த அகலம் தான் நமக்கு தெரியாதுல்ல. ஸோ டபிள்யூன்னு எடுத்துருக்கோம். அப்போ இங்கே ஒரு டபிள்யூ இருக்குது, இங்கே ஒரு டபிள்யூ இருக்குது. ஸோ 2W. ஸோ அதே மாதிரி இங்கே 12 ப்ளஸ் இங்கே ஒரு டபிள்யூ இருக்குது, இங்கே ஒரு டபிள்யூ. ஸோ 2W. ஓகேங்களா? இப்போ எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு சொல்யூஷன் பார்த்துடலாம். அவங்க கொடுத்துருக்கிறது கொஸ்டினில் கொடுத்துருக்கிறத வச்சு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரஃபாக ஒரு டயக்ராம் வந்து ட்ரா பண்ணியாச்சு. இதை வச்சு நம்ம கொஸ்டின் சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணலாம். ஏரியா ஆஃப் ABCD ஈக்குவல் டு 6 × 12, அதாவது L × B. ஓகேங்களா? L × B ஃபார்முலா பண்ணி இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 192 m² அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணிட்டோம். அதாவது இதோட மொத்த பரப்பு, அதை செவ்வக வடிவ பூங்கா அதோட பரப்புன்னு சொல்லி அது வந்து 192 m² போட்டோம். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் A' B' D' ஈக்குவல் டு L × B. ஓகேங்களா? இந்த ரெக்டாங்கிள் இந்த இதோட மொத்த ஏரியா வந்து L × B அதை வந்து எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க? 285ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அதை நான் அப்படியே வச்சுக்கிறேன். எது ரெண்டு சேர்ந்தது? இது சேர்ந்தது தானே. அப்போ 12 + 2W, இது வந்து 16 + 2W. இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் தானே இது L, இது B. இதில் மல்டிப்ளை பண்ணாதான் என்ன கிடைக்குது? 285 கிடைக்குது. ஸோ அதை நான் எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு 12 + 2W × 16 + 2W. இதை வந்து நான் உள்ளே வந்து மல்டிப்ளை பண்ணுறேன். இந்த வேல்யூவை நான் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 12 × 16 192 ப்ளஸ் 12 × 2W 12 × 2 24 இந்த W ப்ளஸ் இந்த 2W உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறேன். 2W 16 × 2W 32W ப்ளஸ் 2W × 2W 2 × 2 4 W² 4W². எதுக்கு ஈக்குவல்? 285க்கு ஈக்குவல். ஸோ அதை எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறேன். 4W², இந்த ஸ்கொயர் வேல்யூ ஃபஸ்ட் எழுதிட்டேன். ப்ளஸ் 24W இங்கே இருக்குது, இங்கே 32W இருக்குது. இது ரெண்டே ஆட் பண்ண எனக்கு கிடைக்குது 56W கிடைக்கும். அது எழுதிட்டேன். ப்ளஸ் 192 ஈக்குவல் டு 285. இந்த 285 இந்த பக்கம் கொண்டு வந்தால் மைனஸ் ஆகுமா? ஸோ 4W² ப்ளஸ் 56W ப்ளஸ் 192 minus 285 equal to 0. ஸோ இது ரெண்டு மைனஸ் பண்ண என்ன கிடைக்குது? -93 கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் கிடச்சிருச்சா? ஸோ இது வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணுறேன். ஃபேக்டரைசேஷன் பண்ணால்
90 எப்படி பண்ணணும் 93 into 4 வந்து 372 372க்கு வந்து நான் ஃபேக்டரைஸ் பண்ணுறேன் எது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 372 கிடைக்கும் 62 into 6 பண்ணால் தான் 372 கிடைக்கும் சேம் டைம்ஸ் எனக்கு 56 கிடைக்கும் சென்டர் வேல்யூ அதுதானே ஸோ அது கிடைக்கணும் ஸோ அதுதான் இருக்கிறேன் ஸோ இது ரெண்டே கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும் 31 divided by 2 3 divided by 2 கிடைக்குது பெட்டர் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க 493 வந்துன்னா கண்டிப்பாக 372 தான் வரும் ஃபேக்டரைஸ் பண்ணுறது என்ன 62 divided into 6 போட்டால் தான் நமக்கு வந்து 372 ஏன்னா இது வந்து கொஞ்சம் பெரிய நம்பரில் ஸோ பெட்டர் நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சம்மர் நீங்கள் திருப்பி போட்டிங்கனாலே வந்து உங்களுக்கு மெமரைஸ் ஆயிரும் ஸோ இது வந்து ப்ராக்டிஸ் மூலிமா நீங்கள் வந்து இதை மனப்பாடம் பண்ணிடுங்க ஓகேங்களா 372 ஃபேக்டரைஸ் பண்ண என்ன வருங்கிறத மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஸ்டெப்ஸை மனப்பாடம் பண்ணிடாதீங்க ஓகேங்களா அப்போ 62 கிடைக்குது அப்போ நான் எதால் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் அப்போ 4ஆல் கண்டிப்பாக டிவைட் பண்ணணும்ல ஸோ நான் டிவைட் பண்ணுறேன் போத் சைட் டிவைட் பண்ணுறேன் டிவைட் பண்ண எனக்கு என்ன கிடைக்குது 31 divided by 2 இங்கே 3 divided by 2 கிடைக்குது ஸோ இங்கே W தானே ஸோ W plus 31 divided by 2 W minus 33 divided by 2 equal to 0 அப்படின்னு எதிர அப்போ இந்த பக்கம் போச்சுன்னா இந்த மைனஸ் இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆகுமா ஸோ W equal to minus 31 divided by 2 and W equal to இந்த மைனஸ் இந்த போச்சுன்னா ப்ளஸ் ஆகுமா ஸோ நெகட்டிவ் வேல்யூஸ் எப்போவுமே வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாது ஸோ W equal to 155 மீட்டர் ஏன்னா பூங்காவில் வந்து ஒரு பாத்வே அமைக்கும் போது நெகட்டிவ் வேல்யூவில் வந்து மெஷர் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்க ஸோ நெகட்டிவ் வேல்யூஸ் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணக்கூடாது ரிஜெக்ட் பண்ணிவிட்டு 3/2 கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும் 1.5 கிடைக்குது ஸோ அதுக்கான கால்குலேஷன் இங்கே இருக்குது 1.5 மீட்டர் கிடைக்குது ஸோ அதோட வித் என்னவா இருக்கும் 1.5 மீட்டராக இருக்கும் ஸோ தி வித் ஆஃப் த பாத்வே ஈக்குவல் டு 1.5 மீட்டர் ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் question rate பண்ணுறேன் a bus converges a distance of 19 km at a uniform speed had the speed been 15 km per hour more it would have taken 13 minutes less for the journey find the original speed of the bus அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டினை வந்து தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன் ஒரு பேருந்து 90 கிலோமீட்டர் தொலைவை சீரான வேகத்தில் கடக்கிறது அதன் வேகம் 15 கிலோமீட்டர் பர் மணி அதிகரிக்கப்பட்டால் பயண நேரம் 30 நிமிடங்கள் குறைகிறது எனில் பேருந்தின் வேகத்தை கணக்கிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு பேருந்து வந்து 90 கிலோமீட்டர் வந்து தொலைவை வந்து சீரான ஒரே ஸ்பீடில் போயிட்டு இருந்தால் 90 கிலோமீட்டர் வந்து எவ்வளோ நேரத்தில் கடக்குதுன்னு இது பண்ணணும் சீரான வேகத்தில் அதே வேகத்தை வந்து 15 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணுறாங்க இன்க்ரீஸ் பண்ணும்போது அது ரீச் ஆகிற டைம் வந்து ½ அன் ஹவர் வந்து குறையுது அப்படிங்கும்போது பேருந்து வந்து சீரான வேகத்தை எவ்வளோ கிலோமீட்டர் வேகத்தில் கடந்ததுன்னா போச்சுன்னா வந்து 90 கிலோமீட்டர் கடக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணணும் அதோட வேகம் வந்து ஃபைன் பண்ணணும் ஓகேங்களா இப்போ சொல்யூஷன் பார்த்துடலாம் லெட் எக்ஸ் கிலோமீட்டர் எவ்வளோ கிலோமீட்டர் வேகம்னு தெரியாது ஸோ எக்ஸ் கிலோமீட்டர் பர் ஹவர் பி த கான்ஸ்டன்ட் ஸ்பீட் ஆஃப் தி பஸ் அதாவது சீரான வேகத்தை வந்து எக்ஸ் கிலோமீட்டர் பர் ஹவர்னு எடுத்துக்கிறேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் த டைம் டேக்கன் டு கவர் 19 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 90 டிவைடட் பை எக்ஸ் அதாவது ஒரு 90 கிலோமீட்டரை வந்து நான் வந்து கடக்கணும்னா எவ்வளோ இது பண்ணணும் ஹவர்ஸ் தேவைப்படுங்கிறத வந்து எவ்வளோ கிலோமீட்டர் டிவைடட் பை அதோட ஸ்பீடு வச்சு தானே இது பண்ணுவோம் அதோட ஸ்பீடு தான் நான் எக்ஸ்ன்னு வச்சுருக்கேன்ல ஸோ அதுதான் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு அதுதான் வந்து எனக்கு டைம் கிடைக்கும் அதுதான் நான் அந்த ஃபார்முலா தான் இங்கே படித்தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் வென் தி ஸ்பீட் இஸ் இன்க்ரீஸ்டு அந்த இப்போ 10 கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கு அதை வந்து 15 இன்க்ரீஸ் பண்ணுறாங்க இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த டைம் வந்து ½ அன் ஹவராக குறையுது ஸோ அதுதான் 15 கிலோமீட்ரு பர் ஹவரை இன்க்ரீஸ் பண்ணும்போது 90 ரீச் ஆக வேண்டிய கிலோமீட்டர் வந்து 90 டிவைடட் பை அந்த ஸ்பீடு இருக்குல்ல ஸ்பீடு ப்ளஸ் 15 இந்த இன்க்ரீஸ் பண்ண டைமிங்கு ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இட்ஸ் கிவன் தட் தி டைம் டு கவர்டு 19 கிலோமீட்டர் இஸ் ரெடியூஸ்டு பை ½ அன் ஹவர் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து நாம் வந்து இந்த இன்க்ரீஸ் பண்ணும்போது 19 கிலோமீட்டர் ரீச் ஆகும்போது 1 ஹவரில் ரீச் ஆனோன்னா இந்த இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் ½ அன் ஹவர் பிஃபோர் ½ அன் ஹவர்லேயே ரீச் ஆகிடுறோம் அதாவது 1 ஹவர்லேருந்து -½ அன் ஹவர் ஆயிடுது
ஸோ அதை தான் நான் வந்து இங்கே எழுதியிருக்கேன். அப்போ ஆஃப் அன் ஹவர்னா 30 மினிட்ஸ் தானே. ஸோ 60, அப்போ 60 டிவைடட் பை 30 டிவைடட் பை 16 போட்டால் என்ன 1/2 கிடைக்குமா? ஸோ அதுதான். அப்போ 19 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 90 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 15. அதாவது இது வந்து முதல்ல சீரான போயிட்டு இருந்த வேகம், இது வந்து நெக்ஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் வந்த வேகம், அது இது ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து என்ன ½ அன் ஹவர். ஓகேங்களா? அதை தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 19x + 5 மைனஸ் 90x டிவைடட் பை எக்ஸு எக்ஸ் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 1/5 கிடைக்குமா? அப்போ இந்த மைனஸ் 19x, இந்த 19 நான் உள்ளே கொண்டு போகிறேன். இப்போ 90x 90 × 15 வந்து 1350. ஸோ மைனஸ் 90x மைனஸ் 90x ப்ளஸ் மைனஸ் 90x ப்ளஸ் 90x கேன்சல் ஆகிடுது. கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் என்ன இருக்குது? எக்ஸு இது உள்ளே போச்சுன்னா x² ப்ளஸ் 15x. ஸோ இதுதான் இருக்குது 1350 டிவைடட் பை x² ப்ளஸ் 15x ஈக்குவல் டு 1/2. இதுதான் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு 1350 டிவைடட் பை x² ப்ளஸ் 15x ஈக்குவல் டு 1/2வா? இது ரெண்டே நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 350 × 2 ஈக்குவல் டு x² ப்ளஸ் 15xா? அப்போது இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் 2700 ஈக்குவல் டு x² ப்ளஸ் 15x. அப்போது x² ப்ளஸ் 15x இந்த இது வந்து வச்சுன்னா மைனஸா? அப்போ ஈக்குவல் டு 0வா? இது வந்து என்ன இருந்துச்சு? குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அந்த ஃபார்மெட்டில் நமக்கு கிடச்சிருச்சா? இதுக்கப்புறம் டைரெக்டாக நம்ம வந்து ஃபேக்டரைசேஷன் மெத்தட்லேயும் ஃபைன் பண்ணலாம், இல்லை வந்து ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணியும் நம்ம வந்து சொல்யூஷன் ஃபைன் பண்ணலாம். இந்த சம பொறுத்த அளவுக்கு நம்ம வந்து ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி சொல்யூஷன் ஃபைன் பண்ணியிருக்கோம். நீங்கள் இல்லை ஃபேக்டரைசேஷன் மூலியமாகவும் பண்ணுறனால பண்ணலாம். ஏன் ஃபேக்டரைசேஷன் நான் எடுக்கலைன்னா இங்கே வந்து பெரிய நம்பர் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வந்து இந்த வேல்யூ கிடைக்கும், அதாவது சென்ட்ரு வேல்யூ வந்து ஆட் பண்ணால் மல்டிப்ளை பண்ணால் இது கிடைக்கும். ஸோ அது ரெண்டும் கிடைச்ச நம்பரை வந்து இதால் ஆட் பண்ணால் இது இந்த நம்பர் கிடைக்கணும்ல. ஸோ அது ஃபைன் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டு. ஸோ நான் அது வந்து பெட்டர் நான் இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி நான் சொல்யூஷன் ஃபைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இதில் ஏபிசி வேல்யூ வந்து நான் எழுதி எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபார்முலா என்ன? -b + or -b² - 4ac டிவைடட் பை 2a. ஸோ இதில் வந்து நான் இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் -15 + or -√15² என்ன 225 ப்ளஸ்ஸு இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸா? ஸோ ப்ளஸ்ஸு 10,800 டிவைடட் பை 2 × 1 2 ஈக்குவல் டு -15 + or மைனஸ்ஸு இது ரெண்டே ஆட் பண்ண என்ன 11,025 டிவைடட் பை 2 கிடைக்குமா? அப்போ -15 + or மைனஸ் இதை வந்து ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும்? 105 டிவைடட் பை 2 கிடைக்கும். ஸோ -5 + or minus 105 டிவைடட் பை 2. இதை நான் எப்படி எழுதலாம்? -5 - 105 -5 + 105 டிவைடட் பை 2ன்னு 2 தடவை எழுதலாம். ஓகேங்களா? அப்போ இது ரெண்டையும் நான் கேன்சல் பண்ணுறேன், இது ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணால் -120 கிடைக்குது, ரெண்டையும் ஆட் பண்ணால் 90 கிடைக்குது. ஸோ இது ரெண்டையும் நான் கேன்சல் பண்ணுறேன். கேன்சல் பண்ண எனக்கு 45 - 60 கிடைக்குது. ஸோ நெகட்டிவ் வேல்யூ வந்து ஸ்பீடாக இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஸ்பீடை வந்து நம்ம நெகட்டிவில் வந்து கால்குலேட் பண்ண மாட்டோம், கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ நெகட்டிவ் வேல்யூ வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறோம். ஸோ 45 நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ த ஒரிஜினல் ஸ்பீட் ஆஃப் த பஸ் இஸ் 45 km/h. ஓகேங்களா? ஸோ இதுதான் சொல்யூஷன். இது கூட 15 ஆட் பண்ணும்போது நம்ம வந்து ரீச் ஆக வேண்டிய 90 கிலோமீட்டர்ஸை வந்து ½ அன் ஹவர் பிஃபோராகவே நம்ம ரீச் ஆயிடுவோம். ஸோ 45 km தான் பஸ்ஸோட ஒரிஜினல் ஸ்பீட். ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். ஒரு பெண்ணின் வயது அவரது சகோதரியின் வயதை போல 2 மடங்கு ஆகும். 5 ஆண்டுகளுக்கு பின்பு இரு வயதுகளின் பெருக்கற்பலன் 375 எனில் சகோதரிகளின் தற்போதைய வயதை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டினை வந்து இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். எ கேர்ள் இஸ் twice as old as her sister. 5 years hence the product of their age in years will be 375. Find their present age அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம சொல்யூஷன் பார்த்துடலாம். Let the age of the girl be equal to 2y years. ஓகேங்களா? ஏன்னா ஒரு பெண்ணின் வயது ஒரு சகோதரின் வயதை போல் 2 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டினில். ஸோ அது வந்து 2 மடங்குங்கும்போது 2 டைம்ஸா? ஸோ 2y years. அந்த தெரியாத வந்து ஒய்ன்னு வச்சுருக்கேன்.
அந்த இருமடங்கும்போது 2y years அப்படின்னு எடுத்துக்கிறேன். her sister ஏஜ் வந்து y years. அவங்க தங்கச்சியோட வயசு மாதிரி தானே 2 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கிட்ட 2 மடங்கு, இங்கே வந்து y yearsனு எடுத்துட்டேன். 5 years hence add 5. 5 ஆண்டுகளுக்கு பின் 2 வயதுகளின் பெருக்கற்பலன் 375ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கேர்ள் ஏஜ் வந்து 2y + 5 5 ஆண்டுகளுக்கு பிறகுன்னா ஆட் பண்ணணும். ஓகேங்களா, பிறகுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே இங்கிலீஷில் என்னென்னு கொடுத்துருக்காங்க, 5 years hence the product of their agesன்னு கொடுத்துருக்காங்க. 5 years henceன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட் 5 years henceன்னு கொடுத்துருந்தாலே ஆட் 5, அதாவது 5 ஆண்டுகளுக்கு பின் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. கேர்ள்ஸ் ஏஜ் வந்து 2y + 5, அதே சிஸ்டர் ஏஜ் வந்து y + 5. ஓகேங்களா, அதான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ இது ரெண்டு எதுக்கு ஈக்குவல், 375க்கு ஈக்குவல்னு சொல்லிட்டேன். அப்போ 2y + 5 × y + 5 = 375. இது ரெண்டையும் நான் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ண எனக்கு 2y² + 2y 5 × 2 10y இருக்குது. ஸோ y நெக்ஸ்ட்டு 5y நெக்ஸ்ட்டு 5 × 5 25 = 375. அப்போ 2y² + 10 5 15y + 25 இந்த பக்கத்தில் ப்ளஸ் இருந்து இந்த கொஞ்சம் -375 = 0. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ண எனக்கு -350. அப்போ 2y² + 15y - 350 = 0. ஸோ இது என்ன கிடச்சிருச்சு, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் கிடச்சிருச்சு. ஸோ இதை வந்து நான் வந்து சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ண போகிறேன். சேம் தான், ப்ரீவியஸ் சம் மாதிரி தான். இங்கே 350 × 2 350 × 2 போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும், 700 கிடச்சிச்சு. ஸோ 700ங்கிறது ஒரு ஹியூஜ் பெரிய அமௌண்ட்டாக, அதை வச்சு நம்ம வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் டஃப்பான காரியம். ஸோ பெட்டர் நம்ம வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணிடுறது தான் பெட்டர். ஸோ நான் ஃபார்முலா இது பண்ணுறேன். இதில் A, B, C வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஃபார்முலா எழுதிட்டேன். ஃபார்முலாவில் வந்து இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் B வந்து 15. ஸோ மைனஸில் இருக்குது. ஸோ -15 ± B² வந்து 15² - 4 × A வந்து 2 × -350 C value. So divided by 2 × 2. So -15 ± இதை ஸ்கொயர் பண்ணால் 225 இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணால் மைனஸ் ப்ளஸ். ஸோ இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது. ஸோ -2800. ஸோ இது ரெண்டையும் சாரி இங்கே ப்ளஸ் வரும். மைனஸ் ப்ளஸ் தானே. ஸோ ப்ளஸ் 2800. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ண எனக்கு கிடைக்கிறது 3025 கிடைக்கிது. -15 ± √3,025 டிவைடட் பை 4 கிடைக்கும். ஸோ -15 ± இது ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும், 55 கிடைக்கும் டிவைடட் பை 4. ஸோ இதை நான் எப்படி எழுதலாம், -15 + 55 டிவைடட் பை 4 -15 மைனஸ் இருக்கா. ஸோ -15 டிவைடட் பை 4. ஸோ இதில் எல்லாத்தையும் நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். பண்ணால் 40 டிவைடட் பை 4 கிடைக்குது. -70 டிவைடட் பை 4 கிடைக்குது. இது கேன்சல் பண்ணால் இங்கே 10 கிடைக்குது. இங்கே -70 டிவைடட் பை 4 கிடைக்குது. ஸோ நெகட்டிவ் வேல்யூ வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஏஜில் வந்து நெகட்டிவ் வேல்யூஸ் வராதில்ல. ஸோ நெகட்டிவ் வேல்யூஸை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ஹோலில் இருக்க நம்பர் என்னது y = 10ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த வேல்யூ வந்து 10ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ 10 வந்து y = 10. அதுதான் y இயர்ஸ்ன்னு தானே நம்ம கொஸ்டினில் வச்சுருக்கோம். ஸோ y வந்து 10ன்னு எடுத்துட்டோம். ஸோ அந்தபடி நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா, சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஏஜ் கிடச்சிரும்ல, அதுதான் நெக்ஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ கேர்ள் ஏஜ் இஸ் 2y னா 2 × 10 = 20 years. her sister age is y = 10 years. ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். 5th கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். A pole has to be erected at a point on the boundary of a circular ground of the diameter 20 meter in such a way that the difference of its distance from the two diametrically opposite fixed gates P and Q on the boundary is 4 meter. Is it possible to do so? If answer is yes, at what distance from the two gates should the pole be erected அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் வந்து நான் தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். 20 மீட்டர் விட்டமுள்ள ஒரு வட்டத்தின் பரிதியில் கம்பம் ஒன்று பொருத்தப்பட வேண்டும்.
ஏதேனும் ஒரு விட்டத்தின் இரு முனைகளின் பொருத்தப்பட்டுள்ள P மற்றும் Q என்ற கதவுகள் இருந்து கம்பத்திற்கு இடைப்பட்ட தொலைவுகளின் வித்தியாசம் 4 மீட்டர் உள்ளவாறு கம்பம் நட முடியுமா? ஆம் எனில் இரு கதவுகளின் கம்பத்திற்கும் எவ்வளவு தொலைவு பொருத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணிடலாம். சொல்யூஷன் பார்க்கலாம். Let R be the required location of the pole. Rங்கிறத நான் என்ன வச்சுக்கிறேன், ரெக்வயர்டு லொக்கேஷனாக வச்சுக்கிறேன். அந்த போல் அந்த கம்பம் நடுறதுக்கான பிளேஸாக வந்து நான் ஆறுன்னு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் லெட் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி கேட் வந்து எக்ஸு, கேட் வந்து பிஎஸ் வந்து நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ எம் இஸ் டு பிஆர் வந்து எக்ஸ் மீட்டர் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா. இந்த எக்ஸ் மீட்டர் எங்கே வச்சுக்கிறேன், எம் இஸ் டு பிஆர். பிஆருங்கிறது என்ன, இதை வந்து எக்ஸ்ன்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதை வந்து எம் இஸ் டுன்னு எடுத்துக்கிறேன். The distance from the gate Q is x plus 4. இது distance from the gate வந்து Q வந்து x plus 4ன்னு நான் எடுத்துக்கிறேன். x plus 4 meter. So QR வந்து x plus 4 meter. Sorry. இங்கே x meter. So இங்கே PR வந்து x meter. இங்கே QR வந்து therefore QR வந்து x plus 4 meter அப்படின்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா. ஸோ பிதாகரஸ் தியரம் நான் வந்து அப்ளை பண்ணலாமா? ஸோ பிதாகரஸ் தியரம் படி PR ஸ்கொயர்ட் ப்ளஸ் QR ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு PQ ஸ்கொயர்டா. ஸோ PR ஸ்கொயர்ட் என்ன தெரியும், எக்ஸ்ன்னு தெரியும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் QR வந்து என்ன தெரியும், எக்ஸ் ப்ளஸ் 4ன்னு தெரியும். எக்ஸ் ப்ளஸ் 4 தி ஸ்கொயர் ஈக்குவல் டு இது வந்து 23. ஸோ 20 ஸ்கொயர்டு அப்படின்னு எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு எக்ஸ் ப்ளஸ் 4 தி ஹோல் ஸ்கொயர்டை வந்து நான் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 16 எழுதுகிறேன். ப்ளஸ்ஸு 8x ஈக்குவல் டு 400 அப்படின்னு எழுதுகிறேன். அப்போது 2x ஸ்கொயர்டா, இங்கே வந்து எக்ஸ் ப்ளஸ் 4 தி ஹோல் ஸ்கொயர் எப்படி இருக்குது, a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அந்த ஃபார்மேட்டில் இருக்கா. ஸோ இந்த டேர்மை நான் அப்படியே தான் எழுதுகிறேன். அப்படி எழுதுனா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 16 ப்ளஸ் 8x ஈக்குவல் டு 400 அப்படின்னு கிடைக்குமா. ஸோ இதெல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுறேன். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஸோ 2x ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 8x ப்ளஸ்ஸு 16 எழுதுகிறேன். இந்த பக்கம் இருக்க ப்ளஸ் 400 வந்து இப்போ வச்சுன்னா மைனஸ் 400 ஈக்குவல் டு 0. அப்போ 2x ஸ்கொயர் ப்ளஸ் 8x மைனஸ் இது ரெண்டே மைனஸ் பண்ணால் 384 ஈக்குவல் டு 0. இந்த ஹோல் டைமையும் நான் 2ஆல் டிவைட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 192 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ வந்து நம்ம இது எப்படி இருக்குது, குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இருக்கா. ஸோ இதை வந்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் ஃபேக்டரைசேஷன் பண்ணுறேன். ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது, 192 எவ்வளோ டைம் 16 × 12 போட்டோம்னா 192 கிடைக்கும். இதை வந்து 4ம் கிடைக்குமா, ப்ளஸ் 4 எழுதும் கிடைக்குமா. ஸோ ப்ளஸ் 4னால் இது பெரிய நம்பருக்கு ப்ளஸ் சைனு, ஸோ சின்ன நம்பருக்கு இது ரெண்டே மைனஸ் பண்ணால் ப்ளஸ் 4 கிடைக்குமா. ஸோ அதுதான். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 16 எக்ஸ் மைனஸ் 12 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 0 அண்ட் எக்ஸ் மைனஸ் 12 ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 16 இந்த போச்சுன்னா மைனஸ் 16 comma x equal to 12. So yes, it's possible to erect the distance from the two gates are 12 meter and 16 meter. 12 meter and 16 meter இது பண்ணலாம். So this is our final answer. Next 6th question பார்க்கலாம். 2x squared எண்ணிக்கையுடைய கருப்பு தேனீகளின் கூட்டத்திலிருந்து கூட்டத்தின் பாதியின் வர்க்கமூல எண்ணிக்கை கொண்ட தேனீகள் ஒரு மரத்துக்கு செல்கின்றன. மீண்டும் கூட்டத்திலிருந்து 9/8 பங்கு கொண்ட தேனீகள் அதே மரத்துக்கு செல்கின்றன. மீதமுள்ள 2 தேனீகள் மனம் கமழும் மலரின் சிக்கி கொண்டன எனில் மொத்த தேனீகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். ஃப்ரம் எ குரூப் ஆஃப் 2x square black bees, square root of half of the group went to a tree. Again 8 to 9th of the bees went to the same tree. The remaining 2 got catch up in a fragrant lotus. How many bees were there in total அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் பார்த்துடலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் பிளாக் பீஸ் வந்து 2x squared சொல்லி கொஸ்டின் கொடுத்துறாங்க. ஃப்ரம் தி குரூப் ஆஃப்
2x squared black bees. So first statement மொத்த கருப்பு தேனீகள் எவ்வளோ 2x squared. நெக்ஸ்ட்டு ஹாஃப் குரூப் ஆஃப் வந்து 1/2ல அது வந்து இதில் பாதி வந்து எதுக்கு போயிடுது went to tree. ஓகேங்களா, அப்போ ஆஃப்னா இதில் பாதி தானே, மொத்தம் இவ்வளோ, இதில் பாதிங்கும்போது 1/2 இன்ட்டு 2x squared. இது கேன்சலேஷன் x squared இருக்குது. ஸோ x squared, இந்த x squared தான் இந்த half. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் half ஆஃப் தி குரூப்பு. இது இந்த நெக்ஸ்ட்டு என்ன, ஸ்கொயர் ரூட் ஆஃப் half ஆஃப் தி குரூப் வென் டு எ ட்ரீயா. இந்த இதை வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா half, அப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா இந்த ஸ்கொயர் இது கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸ், இந்த எக்ஸ் தான் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் half ஆஃப் தி குரூப் வென் டு ட்ரீ. ஓகேவா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 8 to 9th ஆஃப் த பீஸ் வந்து, அதாவது 8/9 மடங்கு அது வந்து இந்த டோட்டல்ல இருந்து பீஸ் வந்து வென் டு சேம் ட்ரீ கொடுத்துருக்காங்களா. ஸோ அதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். ஸோ இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும், இது ரெண்டையும் இன்ட்டு பண்ணால் 16x squared டிவைடட் பை 9. ஸோ இதுதான். நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் ஆஃப் பீஸ் இன் தி லோட்டஸ், அதாவது லோட்டஸில் வந்து ஸ்டக் ஆனது என்ன 2 பை கிவன் கண்டிஷன் வந்து 2 ஸ்டக் ஆனது வந்து 2ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ பை கிவன் கண்டிஷன் படி இதில் வந்து 2 ஆட் பண்ணுறோம். 2 got catch up தி in the fragrant-ஆ. ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ அந்த கிவன் கண்டிஷன் படி இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணேன்னா இது ப்ளஸ் இந்த 3 ட்ரீக்கு போனது, அதுக்கப்புறம் 8 to 9th பீஸ் வந்து ஸ்ட்ரக் ஆனது, நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளார்ஸில் வந்து ஸ்ட்ரக் ஆனது, அது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ண எனக்கு என்ன 2x squared கிடைக்குமா, அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இதை வந்து கீழே வந்து 9 இருக்குது. ஸோ நான் 9 வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ 9 வந்து மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 9 மல்டிப்ளை பண்ணி 9x ப்ளஸ் 9 into 16x squared divided by 9. So 9 cancel ஆயிருமா, plus 2 into 9 equal to 2x squared into 9. So remaining இது cancellation remaining என்ன இருக்கும் 9x plus 16x squared plus 2 into 9 18 equal to 2 into 9 18x squared இருக்குமா. இந்த x squared இந்த பக்கம் வந்துச்சுன்னா minus x squared ஆகுமா. So 9x plus 16x squared plus 18 minus 18x squared equal to 0. So இது மைனஸ் ஆச்சுன்னா என்ன வருது, minus 2x squared plus 9x plus 18 equal to 0. ஸோ இங்கே மைனஸ் சைன் இருக்குது. ஸோ இது ரிமூவ் பண்ணுறக்காக மல்டிப்ளை பண்ணுறேன், மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறேன் ஹோல் டேர்ம். மல்டிப்ளை பண்ணால் எனக்கு கிடைக்கும் 2x squared ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகும், minus 9x minus 18 equal to 0 கிடைக்குமா. ஸோ இது எனக்கு என்ன கிடையாது, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் கிடச்சிருச்சு. ஸோ இது வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். இது ரெண்டு ஆஸ் யூஷுவல் 2 மெத்தடும் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எது ஈஸியோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2x squared minus 8. அப்போ இதுலேருந்து காமனாக நான் 2 வெளியில் எடுக்கலாமா, 2x வெளியில் எடுத்தால் x minus 6 ப்ளஸ் இந்த டேர்ம் எடுத்துக்கிறேன். இதுலேருந்து 3 காமனாக எடுத்துகிட்டா 8 minus 6 x minus 6 கிடைக்குமா, ஈக்குவல் டு 0. ரெண்டுக்கு காமனாக ஒரு x minus 6, ரெமினிங் 2x plus 3 ஈக்குவல் டு 0ன்னு எடுக்கிறேன். அப்போ இது ஒரு டேர்மாக எடுக்கிறேன். அப்போ x ஈக்குவல் டு 6ன்னு வரும், x ஈக்குவல் டு minus 3/2. ஸோ b's will not be நெகட்டிவில் இருக்காது. ஸோ x ஈக்குவல் டு 6 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு மெத்தட் 2ல் போட்டோம்னா அதே தான். என்ன இருக்குது, 2 இருக்குது, 19 இருக்குது, 18 into 2 36. 36ஆல் எதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 36 கிடைக்கும், 12 into 3 கிடைக்கும். சேம் டைம்ஸ் எனக்கு என்ன வரணும், 9 வரணும். ஸோ 12 into 3 தான் கரெக்டு. ஸோ பெரிய நம்பருக்கு மைனஸ் போடுறேன், ஏன்னா -9 தான் எனக்கு கிடைக்கணும். ஸோ 12 3 போச்சுன்னா 9. ஸோ பெரிய நம்பரோட சைன் வந்து மைனஸ், ஸோ -9. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ கண்டிப்பாக 2ஆலே டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ண எனக்கு என்ன கிடைக்குது, 6 கிடைக்குது. இங்கே 3/2 கிடைக்குது. அப்போ நான் என்ன வரும், x minus 6, இங்கே 2x plus 3 அதான் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ அதேபடி பார்த்தாலும் x ஈக்குவல் டு 6. அப்போ நெகட்டிவ் வேல்யூஸ் பீஸ் வந்து நெகட்டிவாக இருக்குது. ஸோ நெகட்டிவை நான் கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ 6ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ x வேல்யூ வந்து 6ன்னு கிடச்சிச்சு. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பிளாக் பீஸ் வந்து என்ன இருக்கும், 2x squared தானே கொடுத்துருந்தாங்க. அப்போ x இருக்கிற இடத்துல இந்த 6 வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணால் 6 squaredன்னு வருமா. அப்போ 6 squaredனா 36. அப்போ 2 into 36 equal to 72. So the total number of black bees equal to 72. So this is our final answer. Next sum பார்க்கலாம்.
Question rate பண்ணுறேன். 7th question. Music is being played in the two opposite galleries with certain group of people. In the first gallery, a group of 4 singers were singing and in the second gallery, 9 singers were singing. The two galleries are separated by the distance of centimeter. Where should a person stand for hearing the same intensity of the singer voice? ஓகேங்களா, இப்போ 2 கேலரி இருக்குது. 2 கேலரியிலே வந்து சம் ஈவெண்ட்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு கேலரியில் வந்து 4 சிங்கர்ஸ் வந்து பாட்டு பாடிட்டுருக்காங்க. செகண்ட் கேலரியில் வந்து 9 சிங்கர்ஸ் வந்து பாட்டு பாடிட்டுருக்காங்க. அப்போ ஆடியன்ஸாக ஒரு போகிற பர்சன் வந்து 2 கேலரியில் இருக்க இதையும் சாங்ஸையும் கேட்கணுன்னு ஆசைப்பட்றாரு. ஸோ 2 கேலரிக்கு வந்து இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 17 மீட்டர்னு கொடுத்துறாங்க. அப்போ 2 கேலரிக்கும் இடையில எந்த சென்டரில் எந்த இடத்துல நின்னா அந்த 2 கேலரியில் இருக்க சிங்கர்ஸும் பாடுற பாட்டு வந்து அவர் வந்து அந்த ஆடியன்ஸ் வந்து கேட்க முடியும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அவங்க வாய்ஸ் வந்து கேட்க முடியும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஹிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? த ரேஷியோ ஆஃப் தி சவுண்ட் இன்டென்சிட்டி இஸ் ஈக்குவல். த சவுண்ட் இன்டென்சிட்டி அவங்க 4 பேர் பண்ணாலும் சரி, 9 பேர் பண்ண அதோட சவுண்ட் இன்டென்சிட்டி வந்து ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆஃப் த ரேஷியோ ஆஃப் தி கரஸ்பாண்டிங் டிஸ்டன்ஸ், எந்த டிஸ்டன்ஸில் இருந்தாலும் அந்த சவுண்ட் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும்னு சொல்லிட்டேன். நான் கொஸ்டினை வந்து தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். 70 மீட்டர் இடைப்பட்ட தொலைவில் உள்ள 2 அரங்குகளின் இசை ஒலிக்கப்படுகிறது. முதல் அரங்கில் 4 பாடல்களும் 2ஆம் அரங்கில் 9 பாடல்களும் பாடுகிறார்கள். சம ஒலி அளவில் இசையை கேட்க விரும்பும் ஒரு நபர் 2 அரங்குகளுக்கும் இடையில் எங்கு நிற்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. குறிப்பு: ஒலி அளவுகளின் விகிதமும் இடைப்பட்ட தொலைவுகளின் வர்க்கத்தின் விகிதமும் சமமாகத்தான் இருக்கும்னு சொல்லிட்டேன். ஸோ சொல்யூஷன் பார்த்துடலாம். நம்பர் ஆஃப் சிங்கர்ஸ் இன் தி ஃபஸ்ட் குரூப் வந்து 4 பேர். நம்பர் ஆஃப் சிங்கர்ஸ் இன் தி செகண்ட் குரூப் வந்து 9 பேர். திஸ் இஸ் ஃபஸ்ட் கேலரி, திஸ் இஸ் செகண்ட் கேலரின்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 கேலரிஸ் வந்து 70 மீட்டர்னு சொல்லி கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட், let the distance of the person from the first group வந்து bx and the distance of the person from the second group வந்து 17 minus xன்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்க வந்து எங்கே நிற்கணுங்கிறது ஃபஸ்ட்டு கேலரியில் வந்து ஒரு எக்ஸ் மீட்டர் டிஸ்டன்ஸில் நிற்கிறாங்க. 2க்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் என்ன? 72மா? இப்போ அது மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? 2க்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து 70 மீட்டர், அது மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அதுதான் செகண்ட் கேலரிக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட், பை த கிவன் கண்டிஷன் கொடுத்துருந்தாங்களா, அதுபடி சொல்யூஷன் பார்க்கலாம். 4:9, 4 பேர் சிங்கர், இங்கே 9 பேர். அதுபடி பார்த்தா இது வந்து x² 7 மைனஸ் x². ஹிண்ட்டு படி, ஓகேங்களா? ஹிண்ட்டு படி நம்ம இது வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஸோ 4 டிவைடட் பை இஸ்டில் இருக்கிறத நம்ம டிவிஷன் கன்வெர்ட் 4/9 = x² divided by 7 minus x the whole square. ஸோ இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? ஸோ பிஃபோர் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நான் வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்கொயர் நான் வந்து கேன்சல் பண்ணேன். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். ஸ்கொயர் ரூட் எடுத்தால் மேலே வந்து 2 × 2 4. ஸோ 2, இங்கே வந்து 3 × 3 9. இந்த ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் வந்து x divided by 17x தான் இருக்கும். ஸோ இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 3x = 17 × 2 140 மைனஸ் 2xன்னு கிடைக்குமா? அப்போது இந்த மைனஸ் 2 இந்த வந்துச்சுன்னா ப்ளஸ் 3x ப்ளஸ் 2x, அப்போ 5x = 140. x = 140 divided by 5. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? 28 கிடைக்கும். ஸோ the required distance to hear the same intensity of the singer voice from the first gallery is 28 meter. Next வந்து the required distance to has been same intensity of the singer voice from the second gallery is 70. Distance வந்து 17 minus 28 = 42 meter. ஓகேவா? So this is our final answer. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். There is a square field whose side is 10 meter. A square flower bed is prepared in its center, leaving a gravel path all round the flower bed.
The total cost of laying the flower bed and graveling the path at rupees 3 and 4 per square meter respectively is rupees 364. Find the width of the gravel path அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை கொஸ்டின் நான் தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன். 10 மீட்டர் பக்க அளவுகள் சதுர வடிவ நிலத்தின் நடுவில் ஒரு சதுர மலர் மேடையும் அதனை சுற்றி சீரான அகலமுள்ள சரளை பாதையும் அமைக்கப்படுகிறது. ஒரு சதுர மீட்டர் மேடை மற்றும் பாதை அமைக்கும் முறையே ரூபாய் 3 மற்றும் 4 என்றவாறு மொத்த செலவு 364 ரூபாய் எனில் சரள பாதையின் அகலம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம சொல்யூஷன் பயன் பண்ணிடலாம். லெட் த வித் ஆஃப் தி கிராவல் பாத் பி ஏ எக்ஸ். அதோட வித்து வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சைட் ஆஃப் தி ஃப்ளவர் பெட் வந்து 10 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ். ஸோ அவங்களே என்ன கொடுத்துருந்தாங்க, ஸ்கொயர் ஃபீல்டுன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இது ஒரு ஸ்கொயர் ஃபீல்டுனா இங்கே எக்ஸ்னா 4 சைடு, ஸ்கொயர்னா 4 சைடு வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேங்களா, அது ஒரு சதுரத்துக்கு 4 சைடுஸ் ஈக்குவல் தானே. ஸோ அதுபடி பார்த்தா இது எக்ஸ்னா இது எக்ஸ் தான், இது எக்ஸ் தான், இது எக்ஸ் தான். ஓகேங்களா, அந்த பாத்து வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சைட் ஆஃப் தி ஃப்ளவர் பெட் வந்து 10 மைனஸ் 2ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா அவங்களே கொஸ்டினில் எடுத்துக்க 10 மீட்டர் பக்க அளவுள்ள சதுர வடிவ நிலத்தின் ஒரு சதுர மலர் மேடையும் அதனை சுற்றி சீரான அகலமுள்ள சரளை பாதையும் அமைக்கப்படுகிறது. ஓகே, அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க. ஸோ 10 மீட்டர், இது வந்து 10 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. இது 10 மீட்டர்னா இது 10 மீட்டர், இது 10 மீட்டர். இது ரெண்டுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் கரெக்டிங்கன்னா இது 2xா, அப்போ இது 2xா, அப்போ 10 மைனஸ் 2xன்னு எடுக்கலாமா. ஸோ அதுதான் நான் எழுதியிருக்கேன். 10 மைனஸ் 2x, எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 2x. ஸோ அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ ஏரியா ஆஃப் த பாத்வே கண்டுபிடிக்கிறதுக்கு, இந்த பாத்வேவோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஏரியா ஆஃப் த ஃபீல்டு, இந்த ஃபீல்டு மைனஸ் ஏரியா ஆஃப் த ஃப்ளவர் பெட் என்னன்னு கண்டுபிடிக்கும். ஸோ இது ரெண்டே கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணனா எனக்கு கிடைக்கும் ஏரியா ஆஃப் த பாத்வே என்னன்னு கிடைக்கும். சொல்யூஷன் பார்த்துடலாம். 10 into 10 minus 10 minus 2x into 10 minus 2x square meter அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதாவது a ஸ்கொயர்டு தானே ஃபார்முலா. சதுர மீட்டரோட பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு a ஸ்கொயர்டு தானே ஃபார்முலா. ஸோ a வந்து எனக்கு 10ன்னு தெரியும். ஸோ 10 into 10 மைனஸ் சைட் ஆஃப் த ஃப்ளவர் பெட் வந்து 10 மைனஸ் 2x, அப்போ 10 மைனஸ் 2x, அது ரெண்டும் அதுதான் ஸ்கொயர் மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 10 into 10 100 மைனஸ் இந்த இதை வந்து உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் 10 into 10 100, 10 into 2x வந்து 20x, 20x நெக்ஸ்ட்டு வந்து 2x இது பண்ணுறேன். அப்போ 20x மைனஸ் 20x 2 into 2 4x ஸ்கொயர்டு ப்ளஸ் 4x ஸ்கொயர்டு. ஓகேங்களா, அதுதான் நான் இதை வேணால் இங்கே சைடில் ஒன்று நான் பண்ணி காமிக்கிறேன். இந்த மல்டிப்ளை பண்ணுறது மட்டும் 10 மைனஸ் 2x இன்ட்டு 10 மைனஸ் 2x 10 into 10 100 மைனஸ் 10 into 2 20x நெக்ஸ்ட் மைனஸ் 10னா மைனஸ் 20x மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு 4x ஸ்கொயர்டு. ஓகேங்களா, அப்போ 100 மைனஸ் மைனஸு மைனஸ் 40x ப்ளஸ்ஸு 4x ஸ்கொயர்டு. ஸோ அதுதான் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு அதுதான் கிடச்சிருக்கா. ஸோ அதே தான். நெக்ஸ்ட்டு இதை வந்து மைனஸை நான் உள்ளே கொண்டு போகிறேன். அப்போ 100 மைனஸ் 100 மைனஸ் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 40xா, அப்போ 100 கேன்சல் ஆயிடும். ஏன்னா ப்ளஸ்ஸு இது மைனஸ், ஸோ ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் என்ன இருக்குது 40x மைனஸ் 4x ஸ்கொயர் மீட்டர்னு இருக்கும். ஸோ ஏரியா ஆஃப் தி ஃப்ளவர் பெட் வந்து இது இன்ட்டு இதுவா. ஸோ இது இன்ட்டு பண்ணால் என்ன கிடைக்கும், ஆல்ரெடி இங்கே என்ன கிடைச்சதோ அதே தான் இங்கே வரும். 100 2x 4x ஸ்கொயர்டு 100 ப்ளஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 40x. ஸோ 3 into 100 4x ஸ்கொயர்டு 40x ப்ளஸ் 4 into
40x minus 4x squared இந்த வேல்யூ ஓகேங்களா ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல் 364 ஏன்னா அமௌண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாதை அமைக்கும் முறையே 3 சதுர மீட்டர் மேடை அமைக்கும் மேடைக்கு வந்து 3 ரூபா பாதைக்கு வந்து 4 ரூபான்னு கொடுத்துருக்காங்க ஸோ வந்து மேடைக்கு வந்து 3 ரூபா பாதைக்கு வந்து 4 ரூபா ஸோ இந்த வேல்யூ கூட 3 ருபீஸை இன்ட்டு பண்ணுறோம் இந்த வேல்யூ கூட 4 ருபீஸை இன்ட்டு பண்ணுறோம் அது எதுக்கு ஈக்குவல் இது எல்லாத்தையும் சேர்த்தா எவ்வளோ 364 ரூபா செலவாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு ஈக்குவல் ஸோ இதில் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண எனக்கு என்ன கிடைக்குது 300 இது போட்டால் 4 × 3 12 எக்ஸ் ஸ்கொயர்டு இது வந்து 120x ப்ளஸ்ஸு 160x 4 × 4 16x ஸ்கொயர்டு மைனஸ் ஈக்குவல் டு 364 ஸோ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுறேன் சிம்பிளிஃபை பண்ண எனக்கு கிடைக்குது minus 4x squared plus 4x 40x minus 64 equal to 0 இது எல்லாத்தையும் 4 ஆல் டிவைட் ஆகுமா ஸோ டிவைட் பண்ண எனக்கு என்ன கிடைக்குது 4 கேன்சல் ஆயிடுது எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 40xனா 10 அப்போ 16 equal to 0 அப்போ ரிமைனிங் எனக்கு minus x squared plus 10x minus 16 equal to 0 இருக்குது ஸோ மைனஸ் நான் ரிமூவ் பண்ணணும் ஸோ மல்டிப்ளை பை மைனஸ் ஸோ x squared minus 10x plus 16 equal to 0 இது வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் வந்துருச்சா ஸோ இது வந்து ஃபேக்டரைஸ் பண்ணலாமா ஃபேக்டரைஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் x minus 8 x minus 2 கிடைக்கும் So x minus 8, x minus 2 equal to 0. அப்போ x minus 8 equal to 0, x minus 2 equal to 0. So இந்த பக்கம் போச்சுன்னா x equal to 8, x equal to 2. So the width of the gravel path is equal to 2 meter. So this is our final answer. ஓகேங்களா நெக்ஸ்ட் 9th sum. ஒரு செங்கோண முக்கோணத்தின் கர்ணம் 25 சென்டிமீட்டர் மற்றும் அதன் சுற்றளவு 56 சென்டிமீட்டர் எனில் முக்கோணத்தின் சிறிய பக்கத்தின் அளவை காண்கன்னு சொல்லிட்டாங்க. கொஸ்டின் நான் தமிழில் ரிப்பீட் பண்ணுறேன், இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். The hypotenuse of the right angle triangle is 25 centimeter and its perimeter 56 centimeter. Find the length of the smallest side அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை கொஸ்டினில் கொடுத்துருக்கேன், நான் அப்படியே வரைஞ்சிருக்கேன். இது வந்து எக்ஸ் என்னன்னு தெரியாது, இது வந்து 25ன்னு சொல்லிட்டாங்க, இது 31 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சம் ஆஃப் தி 2 சைட்ஸ் வந்து 56 மைனஸ் 25னா அது வந்து 31, அதோட இதுலேருந்து இதை மைனஸ் பண்ண 31 மைனஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்யூஷன் பார்த்துடலாம். பெரிமீட்டர் ஆஃப் தி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து 56 சென்டிமீட்டர் கொஸ்டினில் கொடுத்துருந்தது அப்படி எழுதிக்க. சம் ஆஃப் தி 2 சைட்ஸ் வந்து ஹைப்போட்டீனியஸ் வந்து 56, சம் ஆஃப் தி 2 சைட்ஸ் வந்து 56 minus 25. செங்கோண முக்கோணத்தின் கர்ணம் வந்து 25 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ minus 25, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் என்ன 31 சென்டிமீட்டர். லெட் ஒன் சைட் ஆஃப் தி ட்ரையாங்கிள் பி எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, எக்ஸ் சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் த அதர் சைட் ஆஃப் தி ட்ரையாங்கிள் வந்து ஈக்குவல் டு 31 மைனஸ் எக்ஸ் சென்டிமீட்டர். பை பிதாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுறோம். AB squared minus BC squared equal to AC squared. AB squared ஓட வேல்யூ வந்து xன்னு தெரியும். ஸோ x squared plus BC வந்து 31 minus x the whole square equal to 25 squared. அப்போ A minus B the whole square வந்து அந்த ஃபார்மேட்டில் எழுதுனா A square plus B square minus 2AB அந்த ஃபார்மேட்டில் இந்த எழுதியிருக்கோம். ஸோ x square plus A squaredனா 31 squaredனா 961 plus B squaredனா x squared minus 2 into A வந்து 31, B வந்து x. ஸோ 62 x equal to என்ன 25 squaredனா 625. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் 2x squared minus 62x plus 961, அந்த மைனஸ் ப்ளஸ் அந்த பக்கம் இருந்தது இந்த பக்கம் வந்துச்சுன்னா minus 625 ஆகுமா ஈக்குவல் டு 0. ஸோ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுறேன். 2x squared minus 62x இது ரெண்டே மைனஸ் பண்ணால் ப்ளஸ் 336 ஈக்குவல் டு 0. இது எல்லாமே 2ஆல் கேன்சல் ஆகும், டிவைட் பண்ண முடியுமா செகண்ட் டேபிளால். ஸோ நான் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்குது x squared minus 31x plus 168 equal to 0ன்னு கிடைக்குது. அப்போது எக்ஸ் இது வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். ஃபேக்டரைஸ் பண்ணால் என்ன கிடைக்குது
x minus 24, x minus 7 equal to 0. So x minus 24 equal to 0, x minus 7 equal to 0 na x equal to 24, x equal to 7. So length of the smallest side is 7 centimeter. So this is our final answer. Next, the sums alla or overview pathirலாம். So exercise 3.12 la வந்து first sum question இது, அதுக்கான solution இது. So this is our final answer. Next sum பார்க்கலாம். So second question இது, அதுக்கான solution இது. This is our final answer. Next third sum question இது, அதுக்கான solution இது. Solution வந்து continue ஆகுது. So this is our final answer. Next fourth sum question இது, அதுக்கான solution பார்க்கலாம். So அதுக்கான solution இது. Solution வந்து continue ஆகுது. So this is our final answer. Next fifth sum question இது, அதுக்கான solution இது. Solution வந்து continue ஆகுது. This is our final answer. Next sixth question இது, அதுக்கான solution இது. Solution வந்து continue ஆகுது. So this is our final answer. Next seventh sum question இது, அதுக்கான solution இது. Solution வந்து continue ஆகுது. Next eighth question இது, அதுக்கான solution பார்க்கலாம். அதுக்கான solution இது. Solution வந்து continue ஆகுது. அதுக்கான solution இது. Next ninth question இது, அதுக்கான solution இது. Solution வந்து continue ஆகுது. So this is our final answer. Okay students, thank you. Next video la பார்க்கலாம். Bye.